செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் குறித்து முதலமைச்சர் முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் வழக்கமாக சென்னையில் நடைபெறும். தற்பொழுது இந்த ஆண்டு மதுரையில் நடைபெறுகிறது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மதுரையில் நடைபெறுகிறது. இந்த சூழலில் இதற்காக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக என்ன தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றன என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று காலை அரசினர் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் கே.என். நேரு உள்ளிட்டோருடன் என்னென்ன முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டது என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக கச்சத்தீவை மீட்பது, சமூக நீதி மற்றும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவது மற்றும் வருகிற சட்டசபை தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், துணை பொதுச் செயலாளரின் எண்ணிக்கை கூட்டுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் அழகர் கோவில் ரோட்டில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து அந்த வேனில் தொடர்ந்து அவர் அந்த உத்தங்குடி அருகே உள்ள அந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு ரோட் ஷோ மூலம் சென்று கொண்டிருக்கிறார். அவர் இங்கு உள்ள அந்த அரசர் விருந்தினர் மாளிகையில் இருந்து புதூர் வழியாக மற்றும் சர்வேர் காலனி வழியாக மாட்டுத்தாவணி, மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, உத்தங்குடி சாலை வழியாக மாநாடு நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். வழி நெடுகிலும் ரோட் ஷோ மூலம் தொண்டர்களை கையசைத்து மக்களின் வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். மேலும் அங்கு காலை 8 மணி முதலே முக்கிய தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய 6500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு மற்றும் உறுப்பினர்கள், மேலும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மேடையில் உள்ளே அமர்ந்துள்ளனர். மேடையில் உள்ள யாருக்கும் அனுமதி இல்லை. தொடர்ந்து இந்த பொதுக்குழுவானது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்க உள்ளது. தொடர்ந்து தணிக்கை மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட பிறகு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பான அறுசுவை உணவு வழங்கப்பட உள்ளது. எனவே மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த பொதுக்குழுவானது இன்னும் சில 10-20 நிமிடங்களில் தொடங்கப்பட உள்ளது. மேலும் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் தற்பொழுது நடைபெற உள்ள இந்த பொதுக்குழுவானது வருகிற சட்டசபை தேர்தலுக்கான ஒரு தேர்தல் வியூகமாகவே கருதப்படுகிறது. எனவே இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.